வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புஷ் ஸ்டார்ட் பட்டனை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற டீடைல் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காருக்குள்ள வந்த உடனே டைரக்டா பிரேக்கையோ கிளச்சோ ப்ரெஸ் பண்ணி புஷ் ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவல் ப்ரொசீஜர் அப்படி கிடையாது. காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 3 ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம நார்மல் கீ ஸ்டார்டர்ல பண்ணக்கூடிய 3 ஸ்டெப்பையும் இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டனுக்குள்ள வச்சிருக்காங்க. அதை நம்ம ப்ரொசீஜரை ஹேண்டில் பண்ணும்போது வெஹிக்கிளுடைய லாங் லைஃப் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் செலவும் குறையும். ஸோ முதல்ல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பிரேக்கு ஆக்சிலேட்டர் கிளட்ச் எதையும் ப்ரெஸ் பண்ணாம இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்றேன். முறை இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லோ லைட் எரியும். ஸோ அதுக்குள்ள இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஒரு சில லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கிரீன் லைட் வரும். இந்த கிரீன் லைட் வந்து அடுத்த ஸ்டார்ட் மோடுக்கான ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படிதான் இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கானது. இவி பொறுத்த வரைக்கும் இன்ஜின் கிடையாது, இன்ஜின் நாய்ஸும் கிடையாது, 0 டெயில் பைப்பு. ஸோ அதனால நீங்க இந்த விஷயங்களை இப்படி ஃபாலோ பண்றது நல்லது. இது ஐசி இன்ஜின், பெட்ரோல் டீசல் இன்ஜினுக்குமே இது பொருந்தும். புஷ் ஸ்டார்ட் பட்டனை நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ.